ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்காக குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கப்பால் 1.5 கப்பு பாசிப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி பருப்பை ஒரு முறை நல்லா அலசிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போது நம்ம வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வாழைத்தண்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ அதே அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முழு பூண்டு உரித்து வச்சுருந்தாங்க, அதை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகா 2 கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் பொழுது சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வந்துடும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துன தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம்ல பருப்பும் வாழைத்தண்டும், இப்போ அதை இதில் ஊற்றிக்கலாங்க. குக்கரில் இருக்கிற ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், கலந்து விட்டுட்டா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது கொதிச்சிச்சுன்னா கூட்டு அருமையாக ரெடி ஆகிடும். இப்போ கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.